நீங்கள் இந்த 5 மறைக்கப்பட்ட பணத்திறன்களை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் ஒருபோதும் பணக்காரராக முடியாது. பணக்காரர் ஏன் வேற லெவலா இருக்காங்க தெரியுமா? இதுதான் அந்த ரகசியம். நீங்களும் கத்துக்கணும். சேமிப்பு, முதலீடு, செலவு கட்டுப்பாடு. எல்லோரும் பேசுவது இதை பற்றிதான். இது பருவப்பள்ளி மாணவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டிய அடிப்படை விஷயங்கள். ஆனால் உண்மையான செல்வம் அது மாறுபட்ட மேம்பட்ட திறன்களை கோருகிறது. பள்ளிகளில் சொல்லாததும், பெற்றோர்கள் அதிகம் தெரியாததும், மேட்டருக்குள் போகாத மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்கள் தவிர்ப்பதும் இதுதான். 5 மறைக்கப்பட்ட பணத்திறன்கள் உள்ளன. உங்கள் வாழ்க்கையையும் வருமானத்தையும் புரட்டிப் போடக்கூடியவை அவை. வாய்ப்பை கண்டறியும் திறன், ஆப்பர்ச்சுனிட்டி டிடெக்ஷன். பணம் இல்லை என்று நினைக்கிற மக்கள் யாராவது நமக்கு வாய்ப்பு அளிப்பார்களா என்று காத்திருக்கிறார்கள். பணக்காரர்கள் மணி ஐ வைத்திருப்பவர்கள், அதாவது பணம் உள்ள இடத்தை காணும் கண்கள். அது அதிர்ஷ்டம் அல்ல, அது ஒரு பேட்டர்ன் ரெகக்னிஷன். இதை உருவாக்க என்ன செய்ய வேண்டும்? சந்தையை நித்தம் கவனிக்க வேண்டும். பணம் எங்கே கசிகிறது, அதை நான் எப்படி நிவர்த்தி செய்து பணமாக்கலாம் என்று தினமும் கேட்க வேண்டும். லாபகரமான தொடர்பு திறன், ப்ராஃபிட்டபிள் கம்யூனிகேஷன். பணக்காரர்கள் உரையின் மூலம் பணம் சம்பாதிக்கிறவர்கள். ஒரு சின்ன வார்த்தையாலும் பெரிய உடன்பாடுகளை அடைய முடியும். உயர் அழுத்த முடிவெடுக்கும் திறன், ஹை ஸ்டேக்ஸ் டிசிஷன் மேக்கிங். இழந்தவர்கள் தயக்கம் காட்டுகிறார்கள். வெற்றி பெற்றவர்கள் அழுத்தத்தில் முடிவெடுப்பதை கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் எப்போதும் சரியானவர்கள் இல்லை, ஆனால் அவர்கள் விரைவாக முடிவெடுக்கிறார்கள், அதற்கு பொறுப்பேற்கிறார்கள். தீர்மானமின்மை தவறான முடிவுகளை விட அதிகம் இழக்க செய்கிறது. அசிமெட்ரிக் சிந்தனை, ஏசிமெட்ரிக் திங்கிங். நேரத்தை பணமாக மாற்றுவதை நிறுத்து, யோசனையை சாம்ராஜ்யமாக மாற்று. பணக்காரர்கள் கேட்பது இதுதான். இந்த யோசனையால் எத்தனை மடங்காக வருமானம் வரலாம்? அவர்கள் சிஸ்டம், லெவரேஜ், பாசிவ் இன்கம் எல்லாம் குறித்து சிந்திக்கிறார்கள். சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கமாண்ட். உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் கோடிக்கணக்கில் பணத்தை எப்படி கட்டுப்படுத்த போறீர்கள்? பணக்காரர்கள் நோ சொல்வதை கற்றுக்கொள்கிறார்கள். தவறான செலவுகள், சோர்வு, சமூக ஊடக திசை திருப்பல்கள், இவை அனைத்திற்கும் நோ சொல்ல கற்றுக்கொள்கிறார்கள். தினசரி பழக்கங்கள், உடற்பயிற்சி, உண்ணாவிரதம், மௌனம் இவற்றை கடைபிடியுங்கள். மனதை உணர்வுகளுக்கு பதிலாக உங்களை கேட்க பயிற்சி செய்யுங்கள். பணம் நல்ல நோக்கங்களுக்கு பதிலளிக்காது, அது திறமைகளுக்கே பதிலளிக்கிறது. உண்மையாக பணக்காரராக வேண்டுமென்றால் உங்கள் ரெஸ்யூமை பொலிவூட்ட வேண்டிய காலம் போய்விட்டது. இப்போது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது யாரும் சொல்லாத பணம் சம்பந்தப்பட்ட திறன்களை மட்டுமே. வாழ்க்கையை மாற்ற பணத்தை மட்டுமல்ல, இந்த 5 தகுதியும் தேவை. கமெண்டில் கூறுங்கள், நீங்கள் எதை முதலில் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்று.